அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2-3 காய்கறிகள் அப்புறம் பாயசம் இதோட ஒரு சாப்பாடு தான் பார்க்க போறோம். வாங்க என்ன செய்யறோம்னு பார்ப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடலை மாவு 1/2 கப்பு, அரிசி மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் சேர்த்துடலாங்க. நல்லா அதில் கலந்து வச்சுட்டுங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நான் ஊற வச்சுட்டேன் ஏற்கனவே 1/2 மணி நேரம். இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். அடுப்பு மட்டும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். இதை மாதிரி செவந்து வரும்போது எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம பைனாப்பிள் புளிசேரிக்கு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகா 4-5 துண்டு, பைனாப்பிள் 1 ஸ்பூன், ஜீரகம் இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே உருளைக்கிழங்கு ஃப்ரை போட்டுருலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உருளைக்கிழங்கு இதை மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி ஊற்றி தேவையான உப்பு சேர்த்துட்டு அது வேகட்டும். இப்போ நம்ம இங்கே புளிசேரி தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, வெந்தயம், ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை. லைட்டாக அந்த மிளகாய் செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிடலாம். நல்ல தரத்தரான்னு கொதிக்கக்கூடாது. லேசாக நுரைச்சிட்டு வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கணும். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தூள்லாம் சேர்க்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இது பிளெயின் மிளகாத்தூள். நல்லா கிளறுங்க. நல்ல கிளறி அந்த பச்சை வாசனை போகணும், மிளகாத்தூள் வாசனை. இங்கே புளிசேரியும் ரெடி ஆயிடுச்சு. அது ஆறிடுச்சு. இப்போ நம்ம தயிர் ஊற்றலாம். நான் 1 கப்பு தயிரை மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், சிம்மிலேயே இருக்கட்டும். அது நல்ல அப்பப்போ கிளறி விட்டு அப்படியே சிம்மிலேயே வைங்க. அது நல்ல ரோஸ்ட் ஆகி வரும். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம தயிர் கிச்சடி செய்யலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் தான் நல்ல பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். ஒரு சின்ன சைஸ் கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, அதை நல்லா இதே மாதிரியே பொடியாக நறுக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ மல்லியை சேர்த்துட்டு ஒரே ஒரு பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கெட்டி தயிராக ஊற்றுங்க. இதுக்கு நிறைய தயிர் ஊற்றணும்னு இல்லை. ஏன்னா நம்ம சாம்பார் சாதத்துக்கு தான் இதை தொட்டுக்க வச்சுக்கிறோம். நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது பிரிஞ்சு
அந்த மாதிரி எதுக்காக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் லேசாக செவந்துருச்சு. பெருங்காயம் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் 6 நெல்லிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வரட்டும். நான் ஏற்கனவே நெல்லிக்காயில் உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அது கொதித்து வந்துடுச்சு. ஏற்கனவே நான் 200 கிராம் பருப்பு வேக வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன். அது இருக்கட்டும். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதிலேருந்து ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதிலேருந்து பருப்புக்கு எடுத்துக்கலாம். 3 கரண்டி பருப்புக்கு நான் எடுத்துருக்குறேன். அதில் இருக்கிற இந்த பருப்பு வெந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ காய் வேக வைக்கிறதுக்கு தனியாக எடுத்துடலாம். வெண்டைக்காவை லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த பருப்பு தண்ணியில் இந்த காயெல்லாம் சாம்பாருக்கு நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம். இது வந்து நான் அவியலுக்கு வச்சுருந்த காயில் எல்லாத்துலேயும் ஒரு 4 பீஸ் இதை மாதிரி குண்டு குண்டாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். அதை வந்து நம்ம இப்போ பருப்பு தண்ணியில் சேர்த்துடலாம். வேகட்டும். ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் இது மாதிரி சின்ன சின்ன நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த வதக்கின வெண்டைக்காவையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து அது வேகட்டும். காய் நல்லா எல்லாம் வெந்துருச்சு. அதான் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பில் நம்ம இந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இப்போ சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வீட்டில் அரைச்சது. 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி திக்காக கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவியல் செஞ்சிடலாம். கொஞ்சம் எண்ணெயில் அது கோட் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அப்படியே வேக வச்சுருங்க. காய் வெந்துட்டோம். உங்களுக்கு அவியலுக்கான ஃபுல் வீடியோ சின்ன வீடியோவாக தனியாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து பெரிய வீடியோவாக உங்களுக்கு போயிடும். நம்ம பருப்பு தாளிச்சிடலாம். இதுக்கு அரைக்கிறத நாங்கள் எடுக்கலை. 2 ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு அது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப தரத்தரான்னு கொதிக்க வேணாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு பருப்புக்கு தாளித்து ஊற்றிடலாம். இதுலேயே பாதி சாம்பாருக்கு ஊற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம ரசம் தாளிச்சிடலாம். அந்த பருப்பு தண்ணியில் ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வேகட்டும். கொதித்து வெந்துருச்சு. தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச ரசப்பொடி. அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேவையான கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சுடு தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க. கடுக்காது ரசம். அடுத்தது நம்ம பாயசம் வச்சிடலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி போட்டுட்டு லைட்டாக செவக்கும் போது திராட்சையை சேர்த்துருங்க. ரெண்டும் வறுபட்டதுக்கப்புறம் எடுத்துருங்க. அதே பாத்திரத்தில் அந்த நெய்யில் சேமியா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்திங்கன்னா தான் பாயசம் எப்பயுமே
நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாடை அடிச்சுட்டு தான் இருக்கும். லைட்டாக செவந்தா கூட பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக நல்லா வறுத்துருங்க. வறுபட்டுருச்சு, அதை எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் ஜவ்வரிசியை நல்லா கழுவி அதை இதில் வேக போட்டுடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்குறேன். நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை இந்த இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சு வெந்துருச்சு, நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ 1க்கு 1.25, நீங்கள் எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அதுக்கு 1க்கு 1.25 ஜீனி சேர்த்துக்கலாம். வறண்டு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே அதை வந்து கிளறி வைங்க. இப்போ ஒரு 1/4 லிட்டர் பால் சேர்த்துருக்குறேன். பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2-3 கிராம்பை லைட்டாக ஒரு தட்டிட்டு அதில் சேர்த்துருங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அப்படியே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. மேலே ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து அப்படியே ஒரு கிளறி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. சூப்பரான வாசனையோட ரொம்ப பிரமாதமான சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வருஷப்பிறப்புக்கு எல்லாம் சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக இருங்க. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க.